நான்கு நல்ல விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பேசுகின்றார் இல்லையா? இந்த புத்தகத்தினுடைய தரவுகளை அடிப்படையாக வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகம் எத்தனை பேர் முழுதாக படிச்சீங்க தெரியலீங்க. இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் 268, பங்கேற்ற விவாதங்கள் 39, தனிநபர் மசோதாக்கள், அதாவது இவருடைய பெயரில் சொந்த முயற்சியில தனியாக இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாக்கள் இந்தியாவிலேயே 30 குறைவாக தாங்க ஐயா இருக்கு. தனிநபர் மசோதா 543 எம்பிகளும் 30 குறைவாக தான் கொண்டு வந்திருப்பான். தனிநபர் மசோதாக்கள் 2, வருகை பதிவேடு 62 விழுக்காடு. இதன் பிறகு திரும்ப அப்படியே உள்ள போனீங்கன்னா ஐயா 5 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசு பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு எம்பிக்கு அந்த தொகுதியிலே அடிப்படை கட்டமைப்புக்காக கொடுக்கிறார். 5 ஆண்டுகள் 5 கோடி 25 கோடி. கொரோனா காலகட்டத்தில் 1.5 வருஷத்துக்கு 7.5 கோடி வரலீங்கய்யா. 17.5 கோடி மட்டும்தான் இந்தியாவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்றம் மூலமாக வந்திருக்கு. ஆனால் அதை விட 15 மடங்கு ஒரு அரசாங்கம் 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மக்களுடைய வரி பணத்தில் ஒரு தொகுதிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை விட ஒரு மனிதன் 18 படி அதிகமாக 18 படி அதிகமாக தன்னுடைய சொந்த காசு 126 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்குள்ள ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த உழைத்த பணம். ஐயாவிற்கு வயது 84, 80 வருஷமாக வேர்வை சிந்தி அவருடைய குடும்பத்தினரோடு மக்களோடு எல்லோரும் இணைந்து அவர் சம்பாதித்த பணத்தை தைரியமாக ஒரு தொகுதிக்குள்ள கல்விக்காக, ஆன்மீகத்திற்காக, கொரோனா பேரிடர் கால உதவிகளுக்காக, ஊருடைய நலனுக்காக 126 கோடி 90 லட்சம் 11,400 ரூபாய். எப்படி புள்ளி வர பாருங்க. 126 கோடி 90 லட்சமே 11,400 ரூபாய் ஒரு மனிதன் 5 ஆண்டுகள்ல பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செலவழித்திருக்கின்றார் என்றால், என்னை பொறுத்தவரை ஐயா பாரிவேந்தர் ஐயா வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வரணுங்க ஐயா. அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்ன பிறகு சர்டிபிகேட் வாங்க வரணும். இந்த 2 வேலை மட்டும்தான் நாம் அவருக்கு பெரம்பலூர்ல கொடுக்கணும். அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்கு உண்மையாக நம்ம ஒரு மரியாதை கொடுக்கிறோம். ஒரு ஜனநாயகம் என்ற நாட்டில் உண்மையாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு மனிதர்கள் அரசியலை இருக்க முடியும் என்று நாம் வருங்கால சந்ததிக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் 2 முறை மட்டும்தான் பாரிவேந்தர் அவர்களை பெரம்பலூருக்குள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அடுத்த 60 நாட்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டும் ஐயா. வெற்றி பெற்ற பிறகு அந்த சர்டிபிகேட்டை வாங்க. இடைப்பட்ட காலத்தில் 5 ஆண்டுகளாக உங்களுக்காக உழைத்த பாரிவேந்தருக்கு அடுத்த 40 நாட்கள் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் முதல்ல நினைக்கிறேன். இரண்டாவது, இந்திய ஜனநாயக கட்சி. இந்த கட்சி ஆரம்பித்த நோக்கமே வித்தியாசமானது. 2010 கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகளை படிக்கணும். ரொம்ப சிறந்த கோட்பாடு. ஊழலுக்கு எதிரி, பண அரசியலுக்கு எதிரி, இலவசங்களுக்கு எதிரி, குடும்ப அரசியலுக்கு எதிரி. இன்னைக்கு நாம 2024 தமிழக அரசியல்ல என்னெல்லாம் நம்ம பேசணும் ஐயா, 2010 இந்த கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகளாக இந்த கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகள். இன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இளையவேந்தர் அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் இருக்கின்றார். அவர்கள் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசினாங்க ஐயா, இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிகழ்கால அரசியல் எப்படி இருக்கு, எப்படி களம் மாறிக்கொண்டிருக்கிறது, அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், புள்ளி விவரமா சொல்லுவாரு, எந்த கட்சி எவ்வளவு வாக்கு வாங்கும் என்கின்ற அளவுக்கு ரவி பச்சமுத்து அவர்கள் புள்ளி விவரமாக நுணுக்கமாக பேசக்கூடிய ஒரு தலைவர். நான் அதிர்ந்து போயிட்டேன். முதல்ல ஒரு மேடையில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய தலைவர் அல்ல. ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறீங்கன்னா தெளிவா சொல்லுவார். 2021 இப்படிதாங்க இருந்துச்சு, 2024 இப்படித்தான் இருக்கும், இந்தியா முழுவதும் இப்படி இருக்கும் புள்ளி விவரமாக சொல்லக்கூடியவர். பலமுறை பார்த்திருக்க இந்தியால வேற ஏதோ மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை இங்கிருந்து கணிப்பார், புள்ளி விவரமா சொல்லுவார். அந்த அளவுக்கு அரசியல் நுணுக்கம் இருக்கக்கூடிய
அப்பாவிற்கு எந்த விதத்திலும் கூட குறைவில்லாம அவரை விட இன்னும் அதிகமாக பாயக்கூடிய ஒரு முழு வல்லமை இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்தான அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நான் ஏற்கனவே